சுதந்திர மனித உரிமைகள் அமைப்பின் வடமாகாணத்திற்கான புதிய அங்கத்தவரை இணைக்கும் வைபவமானது 3/7/2025 வியாழக்கிழமை அன்று யாழ் கியூடெக் கரிதாஸ் மண்டபத்தில் நடைபெற்றது. சுதந்திர மனித உரிமைகள் அமைப்பின் வடமாகாண பணிப்பாளர் கலாநிதி RM புண்ணியமூர்த்தி தலைமையில் சர்வமத ஆசியுடன் இந்நிகழ்வு ஆரம்பமானது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பிரசன்னமாகிய திருமதி கோசலை மதன் அவர்கள் புதிய அங்கத்தவர் மத்தியில் மனித உரிமை மீறல் என்றால் என்ன, சமூகத்தின் நம் பொறுப்பு எவ்வாறு அமைய வேண்டும் போன்ற பல கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் திட்டமிடல் தொடர்பாக வைத்தியர் தம்பிராஜா திலீபன் கருத்துக்களை பகிர்ந்திருந்தார். அதைத் தொடர்ந்து ஊடகம் சார்ந்த விழிப்புணர்வு கருத்து பகிர்வை திரு ஜான் எம் மகளின் அவர்கள் முன்வைத்தார்கள். அதைத் தொடர்ந்து புதிய அங்கத்தவர்களுக்கான அங்கத்தவர் அடையாள அட்டை வழங்கி வைக்கப்பட்டது. இவ்வைபவத்தில் புதிய அங்கத்தவர்களாக பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்கள் 23 பேர் இணைந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடிகள், வேதனைகள், துன்பங்கள் இவற்றையெல்லாம் கடந்து போக வேண்டிய ஒரு பெரும் சவாலை கழுத்திலே கொழுவ போகிறீர்கள். ஆகவே அதனுடைய தாற்பயத்தை, தார்மீக கடமையை மனதிலே உணர்ந்து கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு இந்த பணியை செவ்வனையாற்ற காலத்தின் தேவைக்கேற்ப தார்மீக கடமையை நீங்கள் நெஞ்சிலே ஏற்று கழுத்திலே அணிகிற இந்த அடையாள அட்டைகள் வழியாக உங்களை செயற்படுகிற நல்ல ஒரு சமூகத்தின் கடமை உணர்வுள்ள மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனுடைய நிறைய ஆசிரை உங்களுக்காக பிரார்த்தித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். அமைப்பானது எந்த ஒரு அரசியல் சார்பற்ற ஒரு அமைப்பு, எந்த மத சார்பற்ற ஒரு அமைப்பு, இனவாத சார்பற்ற ஒரு அமைப்பு. அப்ப நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வரும் பொழுது தனிநபராக நீங்கள் இதை எடுத்துக்கொண்டு போக முடியாது. அது நாங்கள் குழுவாக, எங்களுடைய மாவட்ட இந்த குழுவாக அமைப்பாக நாங்கள் ஒரு குழுவாக சென்று அங்கிடத்தில் நாங்கள் அதுக்குரிய பேச்சுவார்த்தைகளை நடத்தி அதுக்குரிய இந்த மனித உரிமை அமைப்பு மூலமாக எப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை நாங்கள் அதிகாரத்தின் மூலமாக பெற முடியும் என்பதை குழுவாக சென்று அந்த இடத்தில் காரியங்களை நாங்கள் செயல்படுத்தலாம். இந்த மனித உரிமை தொடர்பான சட்ட ஏற்பாடுகள் சர்வதேசத்தில் மாத்திரமல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அதிகாரத்துக்குட்பட்ட அனைத்து இறையாண்மை மிக்க நாடுகளினுடைய உள்ளூர் அதிகார எல்லைக்கு உட்பட்டதாகவும் இந்த மனித உரிமைகள் மாறியிருக்கு. இன்றைக்கு மனித உரிமைகள் ஒரு நாட்டினுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டதாக அல்லது இறையாண்மைக்கு உட்பட்டதாக மாத்திரமல்லாமல் சர்வதேச பிரயோகம் கொண்டதாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இது உண்மையில் பாராட்டுதற்குரியது. ஆனால் இந்த சட்ட ரீதியான மனித உரிமைகளினுடைய வளர்ச்சி எவ்வளவு தூரம் நடைமுறையில் மனிதர்கள் உரிமைகளை அனுபவிப்பதற்கு வழிவகுத்திருக்கிறது என்கிற ஒரு காரிய கேள்வியோடு தான் இன்றைக்கு இருக்கிறது. சர்வதேசத்திலே இருக்கக்கூடிய மனித உரிமை தராதரங்களை ஏற்று மதிப்பளித்து அதற்கு விளைவு கொடுக்கக்கூடிய வகையிலே ஒவ்வொரு நாடும் தன்னுடைய உள்ளூர் மனித உரிமை சட்ட ஏற்பாடுகளை செய்தாக வேண்டிய கடப்பாடும் இன்றைக்கு இருக்கிறது. ஏன் மனிதர்களுக்கு உரிமைகள் அவசியமானது என்று பார்த்தால், கௌரவமான
வாழ்க்கை ஒன்றை மனிதன் வாழ வேண்டுமாக இருந்தால் நிச்சயம் அது உரிமைகளோடு கூடியதான ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்க வேண்டும். இந்த உரிமைகள் அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாத போது ஒரு மனிதன் வெறுமனே உடல் ரீதியான ஒரு இருப்பை கொண்டிருக்க முடியுமே தவிர கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்பை அவன் பெற முடியாது. அதனால் தான் மனித உரிமைகள் தொடர்பான தொடர் முயற்சிகளும் அழுத்தங்களும் இருந்தபடி இருக்கின்றன. இந்த மனித உரிமை என்ற சனம் அதிகமானவர்கள் நினைப்பது இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் வீட்டை கொண்டு போனே தீர்த்து போலங்கி விடும் அல்லது எல்லாத்தையும் வழிகொண்டாந்து எல்லாம் பிரச்சனை என்றால் அது அல்ல உண்மை. மனித உரிமை என்பது வாழ்வுரிமை. எங்களுக்கு வாழ்வது எங்களுக்கு உரிமை. வாழ்வதற்கு என்ன தேவை? எல்லாம் தேவை. படிப்பு தேவை. படிக்கிறது எங்களோட உரிமை. சாப்பிட்றது எங்களோட உரிமை. நித்திரை கொள்வது எங்களோட உரிமை. மருந்துக்கு போனால் வருத்தம் போனால் மருந்து எடுக்கிறது. அப்போ இப்போ அனைத்து விதமான அப்பாவுக்கு பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டிய உரிமை, அம்மாவுக்கு சமைச்சு கொடுக்க வேண்டிய உரிமை, இப்படி எங்கே போனாலும் வாழ்கிறதுக்கான உரிமை தான். அப்போ நாங்கள் மனித உரிமை என்று சொல்லிக்க நாங்கள் என்ன மறுவளமாக சொன்னால் எங்களோட மக்கள் நாங்கள் வாழுவதற்கு உரிய சிறப்பான வாழ்வு, தி பெஸ்ட் லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறோம். நல்ல தரமான வாழ்க்கை, தரமான வாழ்வு வாழ்வதற்கு நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொள்ளணும், எங்களை மற்றவர்களை தயார்படுத்தி கொள்ளணும். அதுதான் எங்களோட பிரச்சனை. அப்போ நாங்கள் இப்போ தனியாக மனித உரிமைன்னு அப்படி தான் யோசிக்கணும். நாங்கள் தான் அப்போ உண்மையில் கன விஷயங்கள் இருக்குது. இப்போ சில சொல்லுவாங்க ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த குற்றத்தை கண்டிக்கிறது, அந்த குற்றத்தை பற்றி கேட்குறது, அது அல்ல உரிமை. அந்த குற்றம் நடக்காமல் அதை சொன்ன மாதிரி பாலாசா சொன்ன மாதிரி குற்றம் நடக்காமல் தவிர்க்கிறது. இப்போ ஒருவர் போதைக்கு அடிமையாகி போதையில் ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கடா போய் அவங்கள என்ன செய்ய நீ என்ன இப்படியெல்லாம் குடிக்கலாம் உரிக்கலாமோ அது சரி உனக்கு வேறு அது அல்ல. அவனை ஒரு விளையாட்டிலே செலுத்துவார், அவனை ஒரு இசையிலே சங்கமமாக்குவார், அவனை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்னால, அதாவது இயல்பான வேறு ஒரு ஆலயங்களில் இன்றைக்கு ஆலயங்களில் சாமி தூக்குறதுக்கு ஆக்கள் இல்லை, சாமி தூக்குறதுக்கு இளைஞர் வாராங்கள் இல்லை. ஏன்? அப்போ அவங்கள நாங்கள் உள்ளகப்படுத்தினால் அவன் கோயிலுக்கு போயிருக்காவது குடிக்காம போகணும்னு நினைப்பான். அப்போ இதுதான் மனித உரிமை. அப்போ நாங்கள் மனித உரிமையில் நான் முக்கியமாக பாலாசர் தான் சொன்னார், எங்களை அந்த குற்றம் அணுவது குறை கண்டுபிடிப்பது அல்ல, குற்றம் நடக்காமல் அவனை எப்படி திசை திருப்பி நாங்கள் எங்களோட வழிக்கு கொண்டு வரணும். அப்போ இதுதான் நாங்கள் செய்ய போகிற வேலை.